ஹர நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ பகவத் பாதாள் ரசிச்ச ஸ்ரீ சிவானந்த லஹரி, அது நம்ம 7வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி குரு தியானம் பண்ணலாம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இப்போ 7th ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமஸ்தே பதாப்ஜே நிவசது வச்ச ஸ்தோத்ர ஃபணிதௌ கரஸ்சாபியர்ச்சாயாம் ஸ்ருதிரபி கதா கர்ணன விதௌ. அப்புறம் தவத்யானே புத்திர் நயன யுகலம் மூர்த்தி விபவே பரக்ரந்தான் கைர்வா பரமசிவ ஞானே பரதமஹ. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஈஸ்வரா, என்னுடைய கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் எப்பவும் வேலை செய்ய வேண்டும். எப்படின்னா, ஞானேந்திரியம் எது? புத்தி. புத்தி ஒன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்க வேண்டும். கர்மேந்திரியங்களான என்னெல்லாம்? 2 கண்ணு, காது, மூக்கு, வாய், கைகள், கால்கள், இதெல்லாம் கர்மேந்திரியம். என்ன வேலை செய்யறோம் அந்த இந்திரியங்கள், வேலை செய்யற இந்திரியங்கள் கர்மேந்திரியம். இது என்ன பண்ணணும் கேட்டா, கண்கள் எப்பொழுதுமே ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். காதுகள் ஈஸ்வரனுடைய பாடல்களை போற்றிகளை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். வாயால் மனசார ஈஸ்வரனை புகழ்ந்து பாட வேண்டும். அதுபோல என்னுடைய கைகள் அர்ச்சனை செய்ய வேண்டும், பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். கால்கள் உன்னுடைய கோவில்களுக்கு சென்று உன்னை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண உதவ வேண்டும். மனசும் புத்தியும் உன்னையே தியானம் பண்ண வேண்டும். அப்படிங்கிற அனுகிரகத்தை எனக்கு கொடு அப்படின்னு ஸ்ரீ பகவத் பாதாள் இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு தடவை ராகமா படிச்சுக்கலாம். மனஸ்தே பாதாப்ஜே நிவசது வஜ சோஸ்திர பணிதௌ கரஸ்சாபியர்ச்சாயாம் ஸ்ருதிரபி கதா கர்ணன விதௌ தவ தியானே புத்திர் நயனயுகலம் மூர்த்தி விபவே பரக்ரந்தான் கைர்வா பரமசிவ ஞானே பரதமஹ. ஸ்ரீ மகாதேவாயை நமஹ. ஹர நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, பை. ராம் ராம்.